அதான் அதுக்கு அர்த்தம் வரும். அல்ல நீங்க இப்படி சொன்னீர்களே ஆனால் வேற ஏதோ ஒரு பொருளில் இருந்து வந்த வெளிச்சம் அந்த அர்த்தம் கொடுப்பீர்களே ஆனால் அல்லாஹ் ரொம்ப வீக் ஆகி விடுகிறான், ரொம்ப பலவீனமாகி விடுகிறான். அந்த வெளிச்சமே அவனுக்குரியது அல்ல, எங்க இருந்து எடுத்ததுன்னு ஆகிவிடும். அப்ப நீங்க வெளிச்சம்னு சொன்னாலும் உருவம் வந்து விடுகிறோங்கிற, வெளிச்சம் என்று நீங்க சொன்னாலும் உருவம். அப்ப அல்லாஹ்வை நம்ம பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டாலேயே நீங்க 100 ஒரு அர்த்தத்தை கொடுத்தா கூட அங்க என்ன வருகிறது? பார்த்தல்ங்கிறதான் வருது. இந்த பார்த்தல் என்பது முக்கியமான ஒரு டாபிக். நம்ம பார்ப்போம், பார்க்கிற இன்பத்தை கொடு, கண்கூடாக பார்ப்பீர்கள். சூரியனை சந்திரனை எப்படி தங்குதடை இல்லாமல் பார்க்கிறீர்களோ அப்படி பார்ப்பீர்கள் என்றெல்லாம் சூரியனை வெயில பார்ப்பீங்க என்று உதாரணம் காட்டல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரியனை காட்டுறாங்க. சூரியன்கிறது என்ன? அது ஒளியாகவும் ஒரு மெட்டீரியலாகவும் இருக்கிறது. அப்படியான ஒரு பொருளை வந்து அல்லாஹ் உதாரணம் எல்லாம் காட்டி இருக்கிறார்கள். அப்ப என் கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுக்கு. என் பேரு ஜுனேத். உருவம் சம்பந்தப்பட்ட வசனங்கள் குர்ஆன்ல முத்தஷாபிஹாத் வசனம் சொன்னீங்க. முத்தஷாபிஹாத் வசனங்கள்லாம் என்ன, முஹக்கம் வசனங்கள்லாம் என்ன, கொஞ்சம் விளக்குங்க ப்ளீஸ். இறைவன் குர்ஆனிலே கூறின வசனங்களை 2 வகைகளாக பிரித்து காட்டுறான். ஆயாத்து, முஹக்கமாத். தீர்க்கமான முடிவை தருகின்ற வசனங்கள். உஹரு முத்தஷாபிஹாத். இன்னொரு வகை தீர்க்கமான பொருள் கொள்ள முடியாது, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய வசனங்கள். இப்ப அந்த முகம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு கை இருக்கு, அல்லாஹ்வுக்கு கண் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அந்த நிலையில தான். எந்த அர்த்தம் இறைவனுக்கு பொருந்துமோ அந்த அர்த்தத்தை கொடுக்கணுங்க. அதான் அல்லாஹ் சொல்றான். அப்படி இல்லாம இருந்தா அது குழப்பத்தை தோற்றுவிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை எடுக்கிறான். இப்திகால் ஃபித்னதி. சில பேர் அந்த வேலை செய்வாங்க, இறைவனுக்கு பொருத்தம் இல்லாத சில விளக்கங்களை தருவாங்க குழப்பத்தை தோற்றுவிப்பதற்காக என்று இறைவன் எச்சரிக்கை விடுக்கிறான். இப்ப இந்த உலகத்துல இதுவரைக்கும் இந்த வசனங்களுக்கு இறைவன் வஜ்ஹுன்னு சொன்னால அது உருவம் தான், நம்ம சொல்ற உருவம் உறுப்பு அப்படிங்கிற கருத்துல ஒரு நபர் வளர்க்கிறாங்க. எந்த ஒரு தஃசீரிலும் எந்த ஹதீஸிலும் கிடையாதுங்க. அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறதாக விரல் இருக்கிறதாக ஹதீஸ்ல இருக்குங்க, அங்கெல்லாம் உறுப்பை தான் குறிக்கிறது என்கின்ற விளக்கம் எந்த இமாமும் சொல்லலங்க. இதுல நம்ம புரியலாம். அப்ப இறைவனுக்கு பொருத்தமான மீனிங் தான் கொடுக்கணும். தெரிஞ்சா கொடுங்க, இல்லாட்டி இறைவன்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அப்படித்தான் எல்லா இமாமும் சொல்றாங்க. இறைவன்ட்ட ஒப்படைக்கணும், அதை அப்படியே வைக்கணும்ன்ற ஒண்ணு சில பேர் என்ன நினைச்சிடறாங்க, அது விளங்காதனால அப்படியே வைக்கணும்ட்டாங்கல்ல, கையண்டா கையண்டே சொல்லிவிடுங்கிறாங்க. அவங்க சொன்ன அர்த்தம் வேற. அப்படியே வைங்கன்னு சொல்லும் பொழுது சிபத்துங்கிற வார்த்தையை போடுறாங்க. இறைவனுக்குள்ள பண்பு என்று சொல்லுங்கள், இறைவனுக்கு தகுதியான பண்பு என்று சொல்லுங்கள். அயன் கண்ணுண்டு வார்த்தை வந்தாலும் இறைவனுக்கு தகுதியான பண்புன்னு சொல்லுங்க, உறுப்புன்னு சொல்லிவிடாதீங்க. அப்படித்தான் சொன்னாங்க. ஆனா அப்படியே தானே சொன்னாங்க, அதனால உறுப்புன்னு தான் வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ஜமாலி சொல்றாரு, எப்படி ஏற்றுக்கொள்ள பார்க்க வேணாம். இவங்க 6 அமர உட்கார்ந்து குர்ஆன் ஹதீஸ் இவர்களுக்கு தந்த இமாம்கள் எவ்வளவு விளக்கம் இருக்குது. அவர்கள் மதிக்கிற இமாம்கள் கூட எத்தனை கிதாப் எழுதியிருக்கிறாங்க பார்க்கட்டும். எங்காவது இறைவனுக்கு உருவம் உண்டு, உறுப்பு உண்டு, ஜாரிஹான உறுப்பு, அப்படி எந்த இமாம் அவர்கள் மதிக்கிற இமாம்களா சொல்லி இருக்கிறாங்களா? இந்த வசனங்களுக்கோ குர்ஆன் ஹதீஸ்ல வந்த அந்த வார்த்தைகளுக்கோ அப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஆய்வு செய்யட்டும். இது ஜமானி சொல்லிட்டார எப்படி கேட்கன்னு நினைக்க வேணாம். ஏன்னா இது மறுமை பிரச்சனை. சில பிரச்சனைகளை கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா இதை நாம தவறாக விளங்கிக்கிட்டு இப்படித்தான் ஒரு முடிவுக்கு வந்து அதனால மறுமை வாழ்வை இழந்துடக்கூடாதுங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இது நம்முடைய கருத்தா மட்டும் சொல்லல, நீங்க சொல்ற, அதாவது நீங்க இந்த கருத்தை உள்ளவர்களுக்காக நான் சொல்றேன். அவர்களுக்கு சொல்ற கருத்து தான், உறுப்புங்கிற கருத்தை தான் மற்றவெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒருவராவது அவர் மதிக்கிற இமாம்களை ஒருவராவது சொல்லியிருக்காங்களா போய் பாருங்க, கிரணங்களை பாருங்க. யாரா ஒரு ஆளாவாங்க சொல்லாம இருப்பாங்க. இப்படி இருந்திருந்தா அமர யோசிங்க. ஜமாலி சொல்லிட்டனால மறுத்து பேச அவசியமே கிடையாது. அது இன்னைக்கே நீங்க ஒப்புக்கொண்டே ஆணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. உண்மையை உணர்ந்துட்டா அது போதும், அதான் வெற்றி. மறுமை வாழ்வு எல்லாருக்கும் வெற்றியா அமையணும். அல்லாஹ் யாருன்னு புரியணும். நல்லா யோசிங்க, எல்லாத்துக்கும் தான் பாருங்க. ஒரு இடத்திலாவது எதுங்கிற வார்த்தைக்கு உறுப்பு தான் இந்த இமாம் சொல்லி இருக்காங்க அப்படிங்க பாருங்க. அப்படி இருந்தா அந்த பிறகு நீங்க நடங்க. அப்படி இல்லையங்க, அப்படி அர்த்தம் இல்லையங்க, இருந்திருந்தாலும் சொல்லிப்பாங்களங்க.
மூமின்களுடைய கொள்கையும் அப்படித்தான்டா. நபி இமாம் இந்த உருவம் கற்பித்தல் யஹூதிய கொள்கைன்னு மென்ஷன் பண்ணுவாங்களா அவங்க கிதாபுல? நம்ம கொள்கையும் அதுன்னு சொன்னா யஹூதிய கொள்கை அதுன்னு ஏன் சொல்லணும்? எந்த இமாமும் சொல்லலங்க. அதனால் மறுமை வாழ் வெற்றிக்கு அமர யோசித்து நாம் சொல்லுகிற இந்த உறுப்புங்கிற மீனிங்க ஒருவராவது சொல்லியிருக்காங்களா? சலாசன் காலத்திலிருந்து சாபாபத்திலிருந்து இமாம்கள் வரைக்கும் ஒருவராவது உறுப்புங்கிற அர்த்தம் சொல்லியிருக்காங்களா? யோசிங்க. அதை அப்படியே வைங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்திலும் சிபத்துங்கிற வார்த்தை தான் இருக்கிறது. அதனால எதை எப்படியோ அப்படி புரிவோம், அதுதான் வெற்றி இருக்கிறது. இந்த முத்தஷாபியத்துல இதுதான் அர்த்தம்னு சொல்ல வேணாம். இப்ப ஒரு ஆளு இல்லங்க இது குதிரத்து தாங்க அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன் இப்படி ஒரு அர்த்தம்? அதான் முத்தஷாபிங்கிறது. இப்படியும் இருக்கலாம், இந்த அர்த்தமும் இருக்கலாம். உண்மை அர்த்தம் அல்லாஹ்க்கு தான் தெரியும். இல்ல நமக்கே தெரியும்டா, அப்ப இறைவன் பிரிக்க தேவையில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் தமீம், நான் ராமநாதபுரத்தை சேர்ந்தவன். என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜே அவர்களுக்கு. நேற்றையில இருந்து இன்றைய தினம் வரை இறைவனுக்கு உருவம் உண்டா அப்படிங்கிற தலைப்புல விவாதங்களும் கேள்வி பதில்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இறைவன் உருவமற்றவன் என்பதற்கு ஏற்கத்தக்க வகையில இதுவரைக்கும் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் ஒரு ஆதாரத்தையும் எடுத்து வைக்கவில்லை. ஆனால் சகோதரர் பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் இறைவனுக்கு உருவம் உண்டு, அவனுக்கு பார்க்கின்ற கண்கள் உண்டு, கேட்கின்ற காதுகள் உண்டு, முகம் உண்டு என்று எல்லா தெளிவான ஆதாரங்களையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் நாமல் ஏகத்துவவாதிகள் எல்லாம் மறுமை நாளிலே அல்லாஹுவை பார்த்து அவனுடைய காலிலே சஜிதா செய்வோம் என்பதை எல்லா மக்களும் அல்லாஹ்வுடைய கிருபையால் ஏற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, அவர் பதில் சொன்னதிலிருந்து ஒரு கேள்வி, இதற்கு முன்னால் சொன்ன பதிலிருந்து ஒரு கேள்வி. யஅரிஃபூன் எப்படி என்பதற்கு இறந்த காலத்தில் தான் பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களே, இறந்த காலத்தில் பொருள் கொள்வது சரியா? அது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை சகோதரர் பிஜே அவர் வழக்கம். அதாவது அல்லத்தி யாரிஃபூனன்னு வந்துச்சு இல்லையா, ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த வடிவத்திலே இறைவன் வந்தான்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னோம். அது வருங்கால வினையாக இருக்கிறது. வருங்கால வினையாக இருக்கும் பொழுது ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார்கள் அர்த்தம் வராது. அறிந்து கொள்ளத்தக்க வடிவத்தில் தான் அதை அர்த்தம் செய்யணும் நான் சொன்னேன். அதுக்கு அவங்க ஒரு மறுப்பு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இந்த அறிந்து கொள்ளுதல் இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் வருங்கால வினையா சொன்னாலும் சென்ற கால வினைன்னு தான் அர்த்தம். அதாவது ஆரிஃபு தெரியும், சென்ற காலத்துல உள்ளதை சொல்வதா இருந்தாலும் இந்த தெரிகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரபிலையும் தமிழ்லையும் எல்லா பாஷையிலையும் வருங்காலமா தான் சொல்லுவோம். ஆனா அதுக்கு சென்ற கால அர்த்தம் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. இது மாதிரி சில சொற்களுக்கு அப்படி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எந்த ஒரு சொல்லுலையுமே இந்த மௌசூல்னு சொல்லுவாங்க, அல்லதி அல்லத்தி, அதை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னா அதுல காலமும் சேர்ந்து விடும். எந்த ஒரு சொல்லா இருந்தாலும் சரி, அடித்தான் அல்லதி லரப அடித்தவன், அல்லதி எல்ரிபு அடிப்பவன், அந்த அல்லதி யாரிபு அறிபவன், அல்லதி அரப அறிந்தவன். அப்ப அல்லதி அரபன்னு அதை சேர்க்கும் பொழுது அந்த அரபுல அந்த சென்ற கால வினையில் காலம் இருந்தே தீரும். அல்லதி யாரிபுன்னு சொல்லும் பொழுது காலம் இருந்தே தீரும். இதன் அடிப்படையில இந்த ஹதீஸ்ல என்னென்று வருது, சூரத்தி இல்லத்தி யாரிபூன் அல்லதி 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 ரெண்டு ஒரே சொல்லு, அல்லதி ஆண்பால் அல்லதி பெண்பால். அப்ப எந்த உருவத்தில் அவர்கள் அறிந்து கொள்வார்களோ அந்த அல்லதி வந்ததுனால அது வருங்கால அர்த்தம் அதுல மைனஸ் ஆவாது. மைனஸ் அதை தக்க வைத்து விடும், அதுல உள்ள அர்த்தத்தை என்ன செய்யும், அது காப்பாற்றி வைத்து விடும் என்ற ஒரு இலக்கண அடிப்படையில அவங்க சொன்னது தவறுங்க. அது போக ஒரு முஸ்லிம்ல வர்ற ஒரு ரிவாயத்து, ஒரு அறிவிப்பு ஒண்ணு ரொம்ப அனைத்துக்குமே அந்த படிக்கிறேன். வணக்கம், என் பேரு அஜ்மல் கான், ஹைதராபாத்ல இருந்து வரேன். அண்ணன் பிஜே அவர்களுக்கு கேக்குறேன். அதாவது அல்லாஹ் அரிசில இருக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன மெஹராஜ் இரவுல நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கீழே பூமியில தான் நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜ் இரவுக்கு கூட்டிட்டு போனான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அல்லாஹ் அரிசினு இல்ல, திடீர்னு பூமிக்கு வந்தான், அங்க வந்தான்னு சொல்றாரு. மறுபடியும் ஒரு சில பதில்